2 King chapter 2 வசனம் 1 முதல் 25 வரை. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவை கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான். And it's come to pass when the Lord unrolled and take up the Elijah into the heaven by the whirlwind that Elijah went with Elisa from the Gilgal. வசனம் 2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். And Elijah said unto the Elisa, tarry here, I pray thee, for the Lord hate and send me to the Bethel. And Elisa sent upon unto him, as the Lord and liveth, and as it the soul liveth, I will not leave thee. So they went down to the Bethel. வசனம் 3. அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தலைமையாயிருக்கிறார், உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். And the sons of the prophets that were at the Bethel come forth to the Elisa, and said unto him, Canst thou that the Lord and will take away the master from they had today? And he said, Yea, I can now it, hold he your peace. வசனம் 4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். And Elijah and said unto the and Elijah and said unto him, Elisa, tarry here, I pray thee, for the Lord and hate and send me to the Jericho. And he said, as the Lord and liveth, and as thy soul and liveth, I will not and leave thee. So they come to Jericho. வசனம் 5. எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிறாரே, உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். And the sons of the prophet that were at the Jericho come to the Elisa, and said unto him, Canst thou that the Lord and will take away the master from the head and today? And he answered, Yea, I can now wait, hold ye your peace. வசனம் 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மையும் விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். And Elijah and said unto him, tarry here, I pray thee here, for the Lord and hate and send me to the Jordan. And he said, as the Lord and liveth, and as the soul and liveth, I will not leave thee. And they two went on. வசனம் 7. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர்கள் போய் தூரத்திலேயே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தானே கரையிலேயே நின்றார்கள். And 50 men of the sons of the prophet and went and stood to weep afar off, and they too stood by the Jordan. வசனம் 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபுறமாகவும் பிரிந்தது. அவர்கள் இருவரும்
உலர்ந்த தரையின் வழியாக அக்கறைக்கு போனார்கள். And Elijah took his mantle and wrapped it together and smote the waters, and they were divided here and there, so that they too went over and dry ground. வசனம் 9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்குச் செய்ய வேண்டிய என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். And it's come to pass, when they were and gone over, that Elijah and unto the Elisha, ask what I shall do for thee before I be taken away from thee. And Elisha said, I pray thee, let a double protection of the Spirit be upon me. வசனம் 10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை தான் கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். And he said, thou asked a things, nevertheless, if thou see me when I am taken from thee, it shall be so unto thee, but if not, it shall not be so. வசனம் 11. அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில், இதோ அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்து, எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். And it's come to pass, as they still went and take it, that behold, and there appeared a chariot of fire, and also of the fire, and prophet them and both and sunder. And Elijah went up by the whirlwind into the heaven. அதாவது இத்தனை ப்ராஃபிட்ஸுங்க, 50 ப்ராஃபிட் மேலே இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுறான்னு. அப்போ அவங்களுக்கு தெரியுது, கர்த்தரோட வார்த்தை அவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 12. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தீரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். And Elisha saw it, and he cried, my father, the charioteers of the Israel, and the horsemen thereof. And he saw him no more. And he took hold of his own and charioteers, and ran them into charioteers, and rent them into 2 pieces. வசனம் 13. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று he took up also the mantle of the Elijah that fall from him, and went back and stood by the bank of the Jordan. வசனம் 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா அக்கறைப்பட்டான்.
இக்கரைப்பட்டான். And he took the mantle of the Elijah that fallen from him, and smote the waters, and said, Where is the Lord and God of the Elijah? And when he also had smitten the water, they and parted heter and thither, and Elisha went over. அவர் போனவொடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கூட இருந்திருக்கார்ல, யாராக இருந்தாலும் அப்படி தான். வசனம் 15, எரிகோவிலே பார்த்து கொண்டு நின்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து வணங்கி. And when the sons of the prophet which and were to the view and Jericho show him, and they said, and the spirit of the Elijah doth rest and the Elisha அவன் மேலே இருக்காரு அப்படின்னு. And they come to the meet him and bowed themselves to the ground before him. வசனம் 16, இதோ உமது அடியனுடனே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போய் உம்முடைய எஜமானனை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றினே மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்கள் அனுப்ப வேண்டாம் என்றான். And they said unto him, Behold, now and there and be with thee they servants 50 strong men. Let them and go, we pray thee, and seek thy master, lest and providence through the Spirit of the Lord yet and taken him up and cast him upon some mountain into some valley. And he said, He shall not send. வசனம் 17, அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக்கொண்டே இருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல். And when they groaned him until he was as made, he said, and sent. They sent therefore and 50 men, and they sought 3 days, but found him not. வசனம் 18, எரிகோவிலிருந்து அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். And when they come again to him, and for he and Tetrai at Jericho, he said unto them, Did I not say unto you, go not? வசனம் 19, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர்கள் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடியே இந்த பட்டணம் குடி இருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமோ பால் நிலம் என்றார்கள். And the man of the city said unto the Elisha, Behold, I pray thee, that situation of this city is pleasant, as my Lord said, but the water is not, and the ground barren. வசனம் 20, அப்பொழுது அவன் ஒரு புது தொண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது, And he said, And bring me a new cruse, and put and salt and therein, and they and forgot it to him. வசனம் 21, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதிலே சாவும் வராது, நிலம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And he went forth unto the spring of the waters, and cast
the salt in there, and said unto those, said the Lord, I have healed the waters. There shall not be from thence any more and death at the Berean land. வசனம் 22. எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். So the waters were healed and unto this day, according to the saying of Elisha, which and he speak. வசனம் 23. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையிலே பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா, ஏறி போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். And he went up from thence unto Bethel, and as he was going up by the way, there come forth little children out of the city, and mocked him, and said unto him, Go up, thou bald head, go up, thou bald head. வசனம் 24. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து, கர்த்தரின் நாமத்திலே இவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. And he turned back and looked at them and crossed them in the man of the Lord, and there are come forth 2 sea-bears out of the wood, and there 40 and 2 children of them. வசனம் 25. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். And he went from thence to the mount of Carmel, and from thence he returned to the Samaria. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாபட் டே. இன்றைக்கி 1 டேட்டு. நேற்று தினத்திலே டிவி கட்டி முடிக்க கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தார். கட்டி முடிச்சிட்டேன் அற்புதமாக. பெரிய கிருபை, நன்றி கடவுளுக்கு. இன்றைய தினத்தில் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி 1 டேட்டுன்னு. அப்புறம் பைக் டிவை கட்டிடணும். அடுத்து இன்றைக்கி ஆனால் டியூட்டி எடுக்கணும். இன்றைக்கி எல்லா வேலையும் முடிக்க கடவுள் கிருபை கொடுத்தார். நாளைய தினம் பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும் மெய்யான தேவனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.